அவர் சொன்னாரே, இந்த தமிழ் சமூகம் என்று ஒருவரை பார்த்து ஒருவர் மீது கல் வீசப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதை பார்த்து கண் கலங்குகிறது என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் தாய் மாத்திரமல்ல, தமிழ் சமூகத்தின் தாயாக எழுச்சி தமிழர் திருமாவர்கள் தலை நிமிர்ந்திருக்கிறார். உங்களை நோக்கி வீசுகிற கற்கள் எங்களை நோக்கி வீசுகிற கற்கள் தான் என்று மரியாதைக்குரிய கேவி அவர்கள் சொன்னார். உங்களை நோக்கி வீசுகிற கற்கள் லட்சோப-லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் இதயத்தையும் காயப்படுத்தத்தான் செய்கிறது. ஆனாலும் கைகளில் ஒரு ஆயுதத்தை, சனாதனத்திற்கு எதிரான ஆயுதத்தை தந்திருக்கிறீர்கள். நாங்கள் அண்ணன் திருமாவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய் அந்த இமயம் போல் தடைவரினும் இலக்கை நோக்கி இமயம் போல் தடைவரினும் எகிரிப்பாய் என்று சொன்ன உங்கள் வார்த்தை தான் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. கைகளில் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு சனாதனத்திற்கு எதிரான கருத்தியல் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு சனாதனத்திற்கு எதிராக போராடுகிற போது ஏதோ ஒரு கொசு, ஏதோ ஒரு ஈ முகத்துக்கு முன்னாலே வட்டமிடுகிறது என்பதற்காக அந்த எங்கள் கவனத்தை திசை திருப்பிவிட மாட்டோம். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கள போராளிகள் சனாதனத்திற்கு எதிரான இந்த யுத்தத்தில் நிச்சயம் எங்களை உயிர் பலியாக்கியேனும் தமிழகத்தை தலைநிவரச் செய்வோம், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் என்கிற சொற்களால் லட்சோப-லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளை தலைநிவரை செய்த எங்களின் அருமை தலைவர் அண்ணன் திருமாவர்களை உங்கள் முன்னாலே உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மாவட்ட செயலாளரின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழருக்கு சாதனை அளித்து ரெஸ்பெக்டிங் முகாம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்து செலவுக்கு 5000 ரூபாய் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ரகுநாத் அவர்களுக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களே, இதனை நெறிப்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தம்பி ஷானவாஸ் அவர்களே, அன்பு சகோதரர் பனையூர் பாபு அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற சென்னை மாவட்ட செயலாளர்கள் தம்பி இரா செல்வம் அவர்களே, நா செல்லதுரை அவர்களே, அம்பேத் வளவன் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, விகோ ஆதவன் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் முதன்மை செயலாளர் உஞ்சையரசன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், பாலசிங்கம், இளம் ஜேக்குவேரா ஆகிய தோழர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே, அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழணியன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ச ரஜினிகாந்த் அவர்களே, அண்ணன் நீலவானத்து நிலவன் அவர்களே, முபாரக் அவர்களே, சூகா விடுதலை செழியன், கௌதமன் கோபு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று
சனாதன சக்திகளுக்கு எதிராக கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற சிபிஐ எம்எல் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் பழ ஆசை தம்பி அவர்களை, திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக செயலாளர் அன்பு இளவல் துரை வைகோ அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் அப்துல் சமத் அவர்களை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ் தேசிய பற்றாளருமான அன்பு சகோதரர் தி வேல்முருகன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகளை எப்போதும் இடதுசாரி அடையாளத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ்த்தி ஊக்கப்படுத்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற, சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களை, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களின் உற்ற துணையாக இருந்து களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை, அரசியல் களத்தில் அடிவெடுத்து வைத்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் தோழமையோடு நம்மை அரவணைத்து ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல்களை தந்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர், மேனாள் மக்களவை உறுப்பினர், கடலூர் மாவட்டத்தின் பேராளுமை அண்ணன் KS அழகிரி அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழமை இயக்கங்களின் சார்பில் வருகை தந்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே, ஆர்ப்பாட்டத்திற்கு வாருங்கள் என்று நான் அழைப்பு விடுத்தேன். மாநாட்டுக்கென திரண்டு வந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துவிட வேண்டுகிறேன். புதிய பொறுப்பாளர்களை அறிவிக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிற போதே இவ்வளவு பொறுப்புணர்வோடு நீங்கள் திரண்டு வந்திருப்பதை பார்க்கிற போது என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு அபாரமானது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நேரமில்லை என்பதை தவிர வேறு காரணம் இல்லை. புதிய பொறுப்பாளர்களை விரைவில் அறிவிக்கப் போகிறேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் என்னை தோழர்கள் அலைக்கழிக்கிறார்கள். இப்போது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல தென்னிந்திய மாநிலங்களை சார்ந்த தோழர்களும் அவ்வப்போது ஆங்காங்கே அழைக்கிற காரணத்தினால் தொடர்ந்து பயணத்தில் இருப்பதால் அது தாமதமாகி கொண்டிருக்கிறது. 4000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் கணினிமயம் செய்யப்பட்டு இன்றைக்கு என்னுடைய முகநூலில் பதிவேற்றம் செய்ய இருக்கிறோம். யார் யார் விண்ணப்பித்தவர்கள் என்கிற பட்டியலை நீங்களே போய் பார்க்கலாம். ஏனென்றால் 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நம்முடைய விண்ணப்பம் திருமாவளவன் கவனத்திற்கு போனதா இல்லையா, ஒருவேளை யாராவது குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு விட்டார்களா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது. விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் தன்னுடைய விண்ணப்பம் தலைமையின் கவனத்திற்கு போயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள உரிமை இருக்கிறது. வாக்காளர் பட்டியல்களை எப்படி பொது வெளியில் பதிவேற்றம் செய்கிறார்களோ அதை போல விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் என்னுடைய முகநூலில் இன்று இரவு பதிவேற்றம் செய்யப்படும் அல்லது காலையில் பதிவேற்றம் செய்யப்படும். அனைத்தும் டிஜிட்டைஸ்ட். எல்லாம் 4400க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள். 100 மாவட்ட செயலாளர்கள் தான் அறிவிக்க போகிறோம். 1700 பேர் 100 மாவட்டத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் 100 பேரை தான் நான் சூஸ் பண்ணணும். மிச்சம் 1600 பேர் என்னை திட்ட போறாங்க.
ஆகவே புதிய பொறுப்பாளர்களை நியமிக்காமல் இதோ இதோ என்று சொல்லி சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழலிலும் கூட பொறுப்பு எங்களுக்கு முக்கியமில்லை, மக்களுக்காக போராடுவதே எங்களுக்கு முக்கியம், கருத்தியலுக்காக களமாடுவதே முக்கியம், தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் பணி ஆற்றுவதே முக்கியம் என்கிற பொறுப்புணர்வோடு நீங்கள் திரண்டு வந்திருப்பது எனக்கு மெய் சிலிர்ப்பை தருகிறது. எந்த முயற்சியும் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு 10 நிமிடம் முகநூலில் நேற்று இரவு நான் பேசினேன். எல்லோரும் புறப்பட்டு வாருங்கள், இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம், நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். இதுபோல இன்னும் பல மடங்கு கூட்டம் இங்கே நிற்க இடமில்லாமல் வெளியில் திரிந்து கொண்டே இருக்கிறார்கள். மேடைக்கு பின்னாலும் பெரும் திரள் நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அண்ணன் அழகிரி அவர்கள் உள்ளிட்ட தலைவர் பெருமக்கள் அனைவரும் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்தார்கள். இது மிகவும் கால பொருத்தத்தோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். தேர்தலை கருத்தில் கொண்டல்ல, மக்களை கருத்தில் கொண்டு, சமூகத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு, தேசத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காலத்தே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் அறப்போர். இத்தகைய இந்த போராட்டத்தில் பங்கேற்பதில் எங்களுக்கும் பெருமை என்று தலைவர் பெருமக்கள் அனைவரும் இங்கு உரையாற்றி இருக்கிறார்கள். ஓரிரு நாள் இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து இந்த மாபெரும் அறப்போராட்டத்தில் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தி உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உரித்தாக்குகிறேன். நாம் அவர்களைப் போல ராவணி பாடுவதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் திட்டமிட்டு வன்முறைகளை தூண்டுவதற்கு, சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு, சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு, திமுக அரசுக்கு எதிரான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு, கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு, அதன் மூலம் தமிழ்நாட்டிலே காலூன்றி விடலாம், வேரூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டு ஏற்கனவே திட்டமிட்டு வடிவமைக்க பெற்ற உத்திகளை கையாளுகிறார்கள். மேடைகளில் ஏதோ எமோஷனா பேசுறாங்க நம்ம நினைச்சிடக்கூடாது. பேச தெரியாமல் பேசுகிறார்கள் என்று கருதிவிடக் கூடாது. ஆர்.என். ரவி ஒன்றும் விவரமில்லாதவர் இல்லை. ஏனோதானோ என்று பேசுவதற்கு வேண்டுமென்றே பேசுகிறார். அது ஆல்ரெடி டிசைன்ட், வெல் பிளான், திட்டமிட்டது, வடிவமைக்கப்பட்டது, இப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று பயிற்றுவிக்கப்பட்டது, ட்ரெயின்ட். இதையெல்லாம் பேசணும், இப்படி பேசி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும், தூண்ட வேண்டும். அது அவர்களின் பயிற்சியிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. தமிழ்நாட்டில் பிஜேபியை சார்ந்தவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேட்டியையும் பாருங்கள், பேச்சையும் பாருங்கள், அந்த தலைவர்களோடு பேசக்கூடிய மற்றவர்களின் பேச்சையும் கவனியுங்கள். அவை எல்லாம் வன்முறைக்கு தூண்டுவதாகத்தான் இருக்கும், சமூக பதற்றத்தை உருவாக்குவதாக இருக்கும். திடீரென்று திருவள்ளுவருக்கு காவி துணியை போர்த்துவார்கள். திருவள்ளுவர் இந்து மத துறவி என்று உரிமை கூறுவதல்ல, திருவள்ளுவர் மீது நன்மதிப்பு உள்ளவர்களை சீண்டுவது. எந்த மதமும் சாராதவர் அவர், உலகத்திற்கே பொதுமறை தந்தவர் அவர், அவருக்கு எந்த சாயமும் இல்லை. அப்படி ஒரு சாயம் பூசினால் திருவள்ளுவரின் மீது நன்மதிப்பு கொண்டுள்ளவர்களை சீண்டி ஒரு விவாதத்தை உருவாக்குவது, அதுதான் அவர்களின் நோக்கம். பெரியார் சிலையில் போய் சாயம் பூசுகிறார்கள், வம்புக்கு இழுப்பது.
வேண்டுமென்றே செய்வது. பொதுவாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் அம்பேத்கர் சிலைகள் தான் அவமதிக்கப்படும். அற்பர்கள், ஆங்காங்கே சாதி வெறியர்கள் அதை செய்வார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக பெரியார் சிலை அவமதிக்கப்படுகிறது. சங் பரிவார்களின் தலையீட்டுக்கு பிறகு அவர்களின் திட்டமிட்ட நடவடிக்கைகள் அது ஒன்று. பெரியார் இயக்கங்களை சார்ந்தவர்களை சீண்டுவது, அவர்களை தூண்டுவது, புரோவோக் செய்வது, அவர்களை பேச வைப்பது, ஆத்திரமூட்டுவது, அதுதான் முக்கியமானது. ஆத்திரமூட்டுவது திட்டமிட்டு செய்கிறார்கள். திடீரென்று அம்பேத்கருக்கு காவி உடுத்தி திருநீறு பட்டையிட்டு அவரை இந்துத்துவ அடையாளமாக காட்டுகிறார்கள். இதைவிட ஒரு அயோக்கிய தனம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எப்படி ஆத்திரப்படாமல் இருக்க முடியும்? அவர் பல லட்சக்கணக்கான மக்களோடு பௌத்தம் தழுவிய போது ஏற்றுக்கொண்ட 22 உறுதிமொழிகளுள் முதன்மையான உறுதிமொழி இந்து கடவுள்களை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என்பதுதான். ஆனால் அவருக்கு இவர்கள் காவி துணியை போர்த்துவதும் திருநீறு பட்டையடிப்பதும் அவரை இந்துத்துவ தலைவராக தோற்றமளிக்க வைப்பதும் எதற்காக என்றால், அம்பேத்கரை தங்களுக்கான தலைவர் என்று உரிமை கோருவதல்ல. அப்படி அவர்கள் அதை கிளைம் செய்யவில்லை. அம்பேத்கரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, பற்று கொண்டவர்களை, அம்பேத்கரை உயர்வாக மதிக்கிறவர்களை சீட்டுவது, கோபமூட்டுவது, ஆத்திரமூட்டுவது, இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, இது அவர்களுடைய செயல் திட்டம், இது அவர்களின் செயல் உத்தி. அப்பதான் கோபப்படுவாங்க. அம்பேத்கர் சிலைக்கு அம்பேத்கர் படத்தை இப்படி போட்ட அப்படின்னு யாராவது ஒருத்தன் சோசியல் மீடியாவில் ரிப்ளை பண்ணா உடனே அவனை பிடிச்சிட்டு தாக்குவது, அதுவே பின்னாளில் வன்முறையாகவும் மாறுவது, வேண்டுமென்றே செய்தது. ஆக திருவள்ளுவர் சிலையை அவமதிக்கிறார்கள், அம்பேத்கர் உருவத்தை அவமதிக்கிறார்கள், பெரியார் சிலையை அவமதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி தொடர்ந்து பதற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அரசுக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையாக வைக்கிறார்கள். அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு மிலிட்டரி ராணுவத்தில் வேலை செய்தவன், அவனுக்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் குடும்ப அடிப்படையில் நடந்த பிரச்சனை, அதிலே ஒரு மோதல், இசகாக நடந்த ஒரு தாக்குதல், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து விடுகிறார். அதிலே திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்க போகிறது? திமுக தலைமைக்கு அதிலே என்ன நோக்கம் இருக்க போகிறது? ராணுவ வீரரை கொலை செய்ய திமுக பின்னணியில் இருந்திருக்கிறது என்று திமுக மீது குற்றம் சாட்டி ஒரு ஆர்ப்பாட்டம். எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில். அதெல்லாம் திமுக ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற கோபம் இல்லை, திமுகவை சீண்டுவது, அரசை சீண்டுவது, அரசுக்கு நெருக்கடியை தருவது. உண்மையாக இறந்து போன ராணுவ வீரர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு போய் ஏதேனும் நிதியை கொடுத்திருக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்திருக்க வேண்டும். ஆனால் அது அப்படியே கையில் எடுத்துக்கொண்டு திமுக தான் இதற்கு காரணம், திமுக அரசுதான் காரணம், இங்கே சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருக்கிறது என்று அரசுக்கு நெருக்கடியை தருவது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. சிவகங்கையிலே ஒருத்தர் தன் வீட்டு முன்னால் தானே நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார், அது வெடிக்கவில்லை. பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை கட்டிவிட்டு இருக்கிறான். அவனே படம் எடுத்து வீடியோ எடுத்து போய் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறான். சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசி இருக்கிறார்கள், இதோ பக்கத்தில் கொடியை கட்டிவிட்டு போய்விட்டார்கள் என்று. அவன் நாடகம் ஆடுகிறான் என்பது எளிதாக புரிந்து கொண்டது போலீஸ். வழக்கமாக நமக்கு எதிராக திரும்பும் போலீஸ், எவன் எப்ப புகார் கொடுப்பான்னு காத்துக்கிட்டே இருக்குது போலீஸ். ஆனா அங்கே என்னவோ தெரியல, ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாரோ என்னவோ தெரியல, அவன் நாடகம் ஆடுகிறான். ஏன்னா அந்த நபரை சிவகங்கை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு யாருக்குமே தெரியாது, அப்படி ஒரு ஆள் இருக்கிறானே தெரியாது, அவன் ஆர்எஸ்எஸ் தெரியாது, அவன் யாருன்னு தெரியாது. ஆனால் அவன் வீட்டுக்குள்ள அவனே வெடிகுண்டு வீசிக்கிட்டு சிறுத்தைகள் கொடியை பக்கத்தில் கட்டிவிட்டு, சிறுத்தைகளால் எனக்கு ஆபத்து, பாதுகாப்பு வேண்டும்,
அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னாலும் திருமாவளவன் தேவைப்படுகிறான். ஏதோ பிழைச்சிக்கிட்டு போகட்டும், ஆனால் பழி போடுகிறான் நம்மளை தீவிரவாதி என்று காட்டுவதற்காக. இது இவர்களின் பாரம்பரிய நடவடிக்கைகளாக இருந்து வருகின்றன. ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்களின் புத்தி இது. நிறைய இடங்களில் இந்து கோவில்களில் இவர்களே குண்டு வீசிவிட்டு முஸ்லிம்கள் வீசினார்கள் என்று பழி போட்டு அதன் மூலம் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டவர்கள். மாலேகான் என்கிற இடத்தில் நடந்த குண்டுவெடிப்பு அப்படித்தான். போலீஸ் புலன் விசாரணையிலே தெரிய வந்தது. பிரக்ஞா தாக்கூர் என்ற ஒரு பெண்மணி தான் சொல்லணும், பெண்மணி தான் சொல்லணும், சொல்ல போனா ஒரு ரவுடி. அந்த அம்மையார் தான் அந்த நாட்டு வெடிகுண்ட மசூதியில இந்து கோவில்ல வீசினது. புலன் விசாரணை தெரிஞ்சு போச்சு. ஆனா முஸ்லீம் மேல கேஸ் போட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மிகப்பெரிய ரணகளத்தை ஏற்படுத்தினார்கள். புலன் விசாரணையிலே அந்த அம்மா தான் குண்டு வீசியவர் என்று தெரிய வந்தது. அவருக்கு தான் சீட்டு கொடுத்து எம்பி ஆகினார். இப்ப எம்பியா இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்ல பேசும்போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு காவி உடை வேற உடுத்திருப்பாங்க. காவி உடை உடுத்தியவர்கள் எல்லாம் துறவிகள் என்று கருதிவிடக் கூடாது. ரவுடிகளே அப்படி இருப்பார்கள், வெடிகுண்டு வீசக்கூடியவர்களே அப்படி இருக்கிறார்கள். அதே போல ஸ்டெயின் ஸ்டூவர்ட் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஒரு பாதிரியார் ஒடிசாவிலே குட்டரோக நோய் கொண்டவர்களை தொட்டு அவர்களின் நுழைநீரை துடைத்து கண்ணில் வெடிகிற பீழையை துடைத்துவிட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர் ஒரு பாதிரியார் குடும்பத்தோடு. அவர் மதம் மாற்றுகிறார் என்று சொல்லி பழியை போட்டு அவரையும் அவருடைய குழந்தைகளையும் பயணித்த காரிலேயே வைத்து தீ வைத்து கொளுத்தினார்கள். அப்படி கொளுத்திய குற்றவாளி பிஜேபி எம்பி, அமைச்சர், பார்லிமெண்ட் அவர் அமைச்சராக இருந்தார். இப்ப எடுத்துட்டாங்க, அண்மையில் ரீஷபிள் பண்ணும்போது. இதுவெல்லாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு சான்று. இவர்களை வழிநடத்தக்கூடிய இவர்களின் தலைவர் யார்? மோடி. கட்சி தலைவர் நட்டாவாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தாக இருக்கலாம். ஆட்சி தலைவராக இன்றைக்கு மோடி இருப்பதனால் அவர்தான் ஒரு பிரதானமான ஆளுமை. இந்த மோடி யார் என்பதை பிபிசி அண்மையிலே வெளியிட்டது. எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு செய்தி நிறுவனம் ஆதாரங்களோடு ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து பாதிக்கப்பட்டவர்களிடம் பேட்டி எடுத்து வன்முறையில் ஈடுபட்ட கும்பலிடமும் பேட்டி எடுத்து மோடியின் பேச்சையும் பதிவு செய்து 2 எபிசோட் 2 பகுதிகளாக ஆவணப்படத்தை வெளியிட்டார்கள். அது மோடியின் முகத்திரையை தோலுரித்து காட்டுகிறது, மோடி எப்படிப்பட்டவர் என்று. கோத்ரா ரயில் எரிப்புக்கு காரணம் முஸ்லிம்கள் என்று பழிபோடப்பட்டு அதன் மூலம் முஸ்லிம்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் மோடி. கோத்ரா என்கிற ரயில், அந்த ரயிலில் வந்த இந்து மத துறவிகள், உயர் சாதியை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரயிலில் வரும்போதே அந்த ரயிலில் தீ வைத்து கொளுத்தியது முஸ்லிம்கள் இல்லை, மோடியின் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். சொந்த சமூகத்தை சார்ந்தவர்களையே, உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களையே, இந்து மத துறவிகளையே தீ வைத்து கொளுத்தியது மோடியின் தலைமையிலான சங் பரிவார் கும்பல் தான். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, பிபிசி நிறுவனம் சொல்லுகிறது. எதுக்குன்னா முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உருவாக்குவதற்கும் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கும். முஸ்லிம்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்தணும், அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. ஏன் இந்த கும்பல் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாங்க? 24 மணி நேரத்தில் 3000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய வரலாற்றில் களங்கம் நிறைந்த ஒரு நிகழ்வு. அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண் வயிறு கிழிக்க பெற்று ஒரு சிசு, முஸ்லிம் சிசு என்பதற்காக அந்த சிசுவை எடுத்து சிசுவை வெட்டி கொன்றார்கள். இவ்வளவு பெரிய கொலைவெறியை தூண்டுவது எது? அதுதான் சங் பரிவார் அரசியல், சனாதன அரசியல். முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக சொந்த இந்து சமூகத்தை சார்ந்த துறவிகளையே கொன்ற மாபாவிகள் தான் சங் பரிவார் கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல். இதை அம்பலப்படுத்தியது பிபிசி நிறுவனம். உலகளாவிய அளவில் இந்தியாவின்
மானத்தை கப்பலேற்றிய இரண்டு முக்கிய நிகழ்வுகள். ஒன்று பிபிசி வெளியிட்ட அந்த இரண்டு ஆவணப்படம், இன்னொன்று அதானியின் முகத்திரையை கிழித்த ஹிண்டன்பர்க் அறிக்கை. மோடியின் இன்னொரு முகம்தான் அதானி, மோடியின் சுரண்டல் முகம்தான் அதானி, மோடியின் கொள்ளை முகம்தான் அதானி, மோடியின் சனாதன முகம்தான் பிரதமர். எப்படி 10 வருஷத்துல ஒருத்தர் உலக பணக்காரர் வரிசையில் வர முடியும்? 10 வருஷத்துல, அது 3வது இடத்தில். அப்ப அதானி எப்படி இவ்வளவு பெரிய இடத்திற்கு வர முடிந்தது, உச்சத்தை தொட முடிந்தது என்பதை நம்மால் கண்டறிய முடியவில்லை. ஒரு புலனாய்வு நிறுவனமாக இருக்கிற செய்தி நிறுவனம் பிபிசி நிறுவனம் அதை ஆதாரங்களோடு பல ஆண்டுகளாக புலனாய்வு செய்து ஆதாரங்களோடு வெளியிட்டு இருக்கிறது. ஹிண்டன்பர்க், அது மோடியை பற்றி, ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியை பற்றி. இது இரண்டும் இன்றைக்கு அவர்களின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. இது இன்றைக்கு ஒரு பெரிய இம்பாக்ட், தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். தேர்தல் நேரத்தில் இந்த இரண்டும் மோடி கும்பலுக்கு, சங் பரிவார் கும்பலுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று. ராகுல் காந்தி 3500 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறார். 4800 கிலோமீட்டர், 4080 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்கிறார். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் சிறுத்தைகளின் சார்பில் கன்னியாகுமரிக்கும் போனோம், காஷ்மீருக்கும் போனோம். செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் காட்டல, முக்கியமான இருக்கிற சேட்டலைட் டிவி காட்டல, சோசியல் மீடியாவில் தான் வந்தது. ஏனென்றால் அவர்களின் அச்சுறுத்தல், ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். மோடியின் தலைமையிலான அரசு ஊடகங்களை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது. காங்கிரசுக்கு ஆதரவான எந்த செய்தியையும் போடக்கூடாது, மோடி கும்பலுக்கு எதிரான எந்த செய்தியையும் போடக்கூடாது, அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் அவர்களை அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். தமிழ்நாட்டில் நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் என்பது புதிதல்ல. இந்தியாவில் நாம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த யுத்தம் என்பது புதிதல்ல. மோடிக்கு முந்தைய தலைமுறையையும் நம்முடைய முன்னோர் எதிர்த்து நின்று இருக்கிறார்கள். அவர்களின் கொள்கை ஆசான் கோல்வாக்கர், நம்முடைய கொள்கை ஆசான் அம்பேத்கர். அவர்களின் கோட்பாடு சனாதனம், நம்முடைய கோட்பாடு ஜனநாயகம். சனாதன புத்தி எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உதாரணம். கீழே கொட்ட வேண்டியதை குடிப்பார்கள், குடிக்க வேண்டியதை கொட்டுவார்கள். மாட்டு மூத்திரத்தை குடிப்பார்கள், பசும்பாலை கொட்டுவார்கள். இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை என்று பாருங்கள். இதுதான் சனாதனத்தின் சான்று. எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலை பாருங்கள். பாலை கங்கையில ஊத்துறான், குடம் குடமா. அபிஷேகம் என்கிற பெயரில் கொட்டுகிறார். எப்படி பாலை கொட்ட முடியும்? மனசு வருமா? யோசிச்சு பாருங்க. பால்ங்கிறது ஒரு அமிர்தம் இல்லையா? குழந்தைகளுக்கு கிடைச்சா எவ்வளவு உயிரை காப்பாற்றும். மனம் எப்படி பாலை கீழே கொட்டுகிறான். அதுதான் முட்டாள்தனம் என்பது, சனாதனத்தின் விளைவு என்பது, பகுத்தறிவற்ற ஒரு போக்கு என்பது. கோமியன்னு குடிக்கிறான், அதுல எல்லா வகையான நோய்களும் தீருங்கிறான். என்ன ஒருத்தர் டெல்லியில ஒரு நண்பர் வாங்க ஒருத்தரை பார்த்துட்டு வரும்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். அங்க போனா அவர் சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர் போனார். போன உடனே ஒரு பாட்டில் எடுத்துட்டு கொடுத்தார். இது நல்ல டானிக்குங்க, இது நீங்க குடிங்கன்னு. அவர் வீட்டில் நிறைய வச்சிருக்கிறார். அவர் எடுத்து அவரும் குடிக்கிறாரு. இது என்னங்கன்னு கேட்டேன். கோமியன்னு சொன்னாரு. நான் போய் வீட்டில் குடிச்சுக்கிறேங்க, இப்போ எனக்கு குடிக்க முடியாது. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே நடந்தது. வீட்டுக்கு வீடு வைத்திருக்கிறார்கள். அது பாட்டில் அடைச்சு வச்சிருக்கிறாங்க. டானிக் மாதிரி பாட்டில் வச்சு அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு லேபிள் போட்டு வச்சிருக்கிறாங்க. 21ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்கிறார்கள்? இப்படிப்பட்டவர்களின் கைகளில் நாடு சிக்கி கிடக்கிறது. ஆட்சி பீடத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் இந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பது நல்லதா என்பதை யோசிக்க வேண்டும்.
மோடியே அப்படி இருக்கிற போது மோடிக்கு வால் பிடிக்கக்கூடிய கும்பல் எப்படி இருக்கும்? நம்ம அண்ணாமலைலாம் ஒரு எதிரியா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாவம், ஒரு நான் பிராமின் இப்படி போய் சிக்கி கொண்டாரே. மோடியும் நான் பிராமின் தான். அவர் தன்னுடைய எஜமானர்களுக்கு எடுபிடி வேலை செய்து கொண்டிருக்கிறார். அமித்ஷாவும் அதை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு சாதுரியமாக பிராமணர் அல்லாதவர்களை வைத்து இந்துத்துவா என்கிற அரசியலை வெற்றிகரமாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்ப வள்ளலாருடைய கோட்பாட்டை யாராவது விமர்சித்தார்களா? அவரும் ஆன்மீகம் என்பதிலே நம்பிக்கை உள்ளவர் தானே. நாம் விமர்சிக்கிறோமா? ஐயா வைகுண்டரை பற்றி விமர்சிக்கிறோமா? ஸ்ரீ நாராயணகுரு அவர்களை பற்றி விமர்சிக்கிறோமா? தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி விமர்சிக்கிறோமா? ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி விமர்சிக்கிறோமா? கர்நாடகத்தை சார்ந்த பசவண்ணா அவர்களை பற்றி விமர்சிக்கிறோமா? இவர்கள் எல்லாரும் கூட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான், ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் தான். இவர்களை பற்றி அவர்கள் என்றைக்காவது மேடையில் பேசியதுண்டா? சாவர்கரை பற்றி பேசுகிறார்கள், நாத்துராம் கோட்சேவை பற்றி பேசுகிறார்கள். பணத்தில் இருக்கிற காந்தி படத்தை நீக்கிவிட்டு வீர சவார்கர் படத்தை வைக்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் என்றைக்காவது இவர்கள் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் படத்தை வைக்க வேண்டும், அல்லது ராஜாராம் மோகன் ராய் படத்தை வைக்க வேண்டும், அல்லது பசவண்ணா அவர்களின் படத்தை வைக்க வேண்டும் என்று பேசியதுண்டா? பசவேஸ்வரர் என்கிற பசவண்ணா ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான். ஆரிய சமாஜத்தை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை அழித்தொழித்த ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர், அவரும் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான். உங்கள் புராண குப்பைகளை கடுமையாக சாடியவர்கள் பார்ப்பனர்கள் தான். மனுஸ்மிருதியை கடுமையாக எதிர்த்தவர்கள். பசவண்ணா என்கிற பசவேஸ்வரர் உருவ வழிபாடே கூடாது என்கிறார். லிங்க வழிபாடு என்பது வேறொன்றும் இல்லை, நீதான் கடவுள் என்கிறார். கடவுள் எங்கும் கிடையாது, நீதான் கடவுள். இதுதான் ஐயா வைகுண்டர் சொல்லுகிறார். அவரும் ஒரு கோவிலை கட்டுகிறார், ஒரு கருவறையை வைக்கிறார். பக்தர்கள் எல்லாம் கோவிலுக்குள்ளே நுழையலாம். நுழைந்து கருவறைக்கு போனால் அங்கே ஒரு நிலை கண்ணாடி இருக்கிறது. நிலை கண்ணாடியை பார்த்தால் யார் முகம் தெரியும்? நம்முடைய முகம்தான் தெரியும். அங்கே கடவுள் சிலை கிடையாது, சிவன் சிலை கிடையாது, விஷ்ணு சிலை கிடையாது. ஐயா வைகுண்டரும் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் தான். ஆனால் இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் கடுமையாக விமர்சித்தவர், எதிர்த்தவர், ஆதிக்கத்தை எதிர்த்தவர். தோல் சிலை போராட்டம் நடப்பதற்கு அவரெல்லாம் முக்கியமான காரணம். அந்த விழிப்புணர்வை தந்தவர். அக்குளிலே துணிய வைக்காத எடுத்து முண்டாசு கட்டு, தலைப்பாகை கட்டு என்கிற தெம்பை ஊட்டியவர். யாருக்காகவும் அச்சப்படாதே என்கிற துணிவை ஊட்டியவர். அப்போதே சமத்துவ கிணறு தோன்றியவர் வைகுண்டர். ஏன் அவரை பற்றி நீங்கள் பேசுவதில்லை? அவருடைய கருத்தை பரப்புவதில்லை? தயானந்த சரஸ்வதி சுவாமி பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் தான். தனக்கான குருவை தேடி அலைகிறார், ஊர் ஊராய் அலைகிறார், காடு காடாய் திரிகிறார். எத்தனையோ ரிஷிகளை முனிகளை எல்லாம் காடுகளில் சந்திக்கிறார். அவர்கள் போதனைகளை எல்லாம் கேட்கிறார். அவருக்கு மனநிறைவு ஏற்படவில்லை, யாரையும் குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக 80 வயது நிறைந்த ஒரு பார்வை இல்லாத பெரியவரை, விரஜானந்தர் என்று அவருடைய பெயர், விரஜானந்தர், அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அவர் ஒரு ரிஷி, அவர் காட்டிலே தவம் இருக்கக்கூடியவர். அவரை தேடி கண்டுபிடித்து அவருடைய மாணவராக இருந்து பயிற்சி பெறுகிறார். கடைசியாக தன்னுடைய குருவாக தயானந்த சரஸ்வதி ஏற்றுக்கொண்ட மாமுனியின் பெயர் விரஜானந்தர். அவருக்கு 2 கண்களும் பார்வை இல்லை. பார்வை இழந்த ஒருவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய போதனைகளை கற்றுக்கொண்டார். தேர்ச்சி பெற்ற பிறகு நீ போகலாம், உன்னுடைய பயிற்சி முடிந்தது என்று விரஜானந்தர் சொன்னபோது குரு தட்சிணை செலுத்த வேண்டும். தன்னிடம் எதுவும் இல்லை, கிராம்பு தான் இருந்தது. அதை அள்ளி கொண்டு போய் அவர் காலடியில் கொட்டி, இதுதான் என்னால் முடிந்தது, இதை தட்சணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று
தயானந்த சரஸ்வதி சுவாமி விரஜானந்தரிடத்திலே சொன்னபோது விரஜானந்தர் சொல்லி இருக்கிறார், நீ என்னுடைய மாணவன், நான் பெரிதும் உன்னை மதிக்கிறேன், எனக்கு நீ நான் கேட்பதை ஒன்று செய்ய வேண்டும், அதுதான் குரு தட்சணை. என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ இனி வருங்காலத்தில் படிக்க வேண்டிய நூல், பரப்ப வேண்டிய நூல் ஆர்ஷ நூல்கள், சான்ஸ்கிரிட்ல சொல்ற அனார்ஷ நூல்களை படிக்க கூடாது, அனார்ஷ நூல்களில் இருக்கிற கருத்துக்களை பரப்ப கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதிகாசம் புராணம் என்கிற பெயரால், மனு தர்மம் என்கிற பெயரால் எழுதப் பெற்றிருக்கிற எதையும் படிக்காதே, அதை நம்பாதே, அதை ஏற்றுக்கொள்ளாதே, அதை பரப்பாதே. தயானந்த சரஸ்வதி சுவாமியுடைய குரு சொன்னது. அதன் பிறகுதான் தயானந்த சரஸ்வதி சுவாமி இந்த கருத்துக்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நமக்கெல்லாம் பெரியார் இன்ஸ்பிரேஷன், அம்பேத்கர் இன்ஸ்பிரேஷன். அவர்களை நாம் உள்வாங்கி ஒரு உள்ளீடான ஆற்றலாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோம். பெரியாரெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இந்த புராண குப்பைகளை எதிர்த்து, இதிகாச குப்பைகளை எதிர்த்து, மனு தர்மத்தை எதிர்த்து, பாகுபாடுகளை எதிர்த்து, விக்கிரக வழிபாடுகளை எதிர்த்து, ரிச்சுவல்ஸ் என்கிற சடங்கு சம்பிரதாயங்களை எதிர்த்து பார்ப்பன சமூகத்தில் தோன்றியவர்களே பேசியிருக்கிறார்கள். இந்த இந்துத்துவ கும்பல், சங் பரிவார் கும்பல் அவர்களை பற்றி என்றைக்காவது மேடையிலே பேசியது உண்டா? தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை பற்றி, பசவண்ணாவை பற்றி என்றைக்காவது பேசியது உண்டா? இதுவரையில் அவர்கள் பெரிய பட்டை போடுகிறார்கள், லிங்காயத்துகள் என்று சொல்லுகிறார்கள், பசவேஸ்வராவை பின்பற்றக்கூடியவர்கள். ரிச்சுவல்ஸ் கிடையாது, விக்கிரக வழிபாடு கிடையாது, பாகுபாடுகளை வளர்க்கக்கூடியது என்றவர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் அண்மையிலே பிஜேபி ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்தில் கர்நாடகாவில் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று பிரகடனப்படுத்தியவர்கள் லிங்காயத்துக்கள். எங்களை ஏன் இந்து பட்டியலை சேர்த்துக்கிறேன், நாங்கள் இந்துஸ் கிடையாது. இதற்கு என்ன பதில் சொல்லுவார்கள் இந்த சங் பரிவார் கும்பல்? தோழர்களே, இந்து மதம் அது பேசுகிற ஆன்மீகம் வேறு, சங் பரிவார்கள் பேசுகிற இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டது. அது இந்து மத ஆன்மீகத்தை பேசக்கூடியதல்ல, சிவபெருமானின் திருவிளையாடலை பேசக்கூடியதல்ல, மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தை பேசக்கூடியதல்ல, பரமாத்மா ஜீவாத்மா என்கிற ஆத்மா கொள்கைகளை பற்றி பேசுவதல்ல. இந்துத்துவா என்பது முஸ்லிம்களை வெறுக்க சொல்கிறது, இந்துத்துவா என்பது கிறிஸ்தவர்களை எரிக்க சொல்கிறது, இந்துத்துவா என்பது பைபிளை கொளுத்த சொல்கிறது, இந்துத்துவா என்பது குரானை கொளுத்த சொல்கிறது, இந்துத்துவா என்பது வெறுப்பு அரசியலை பரப்புகிறது. இந்துத்துவா என்பதிலே ஒரு முக்கியமான நுட்பமான செய்தி ஒன்று அடங்கி இருக்கிறது. என்னவென்றால், கௌதம புத்தர் காலத்திலிருந்து மகாத்மா ஜோதிபா புலே, தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் வரையில் ஒரு செயல் திட்டத்தை கையில் எடுத்தார்கள். ரொம்ப முக்கியமான செயல் திட்டம், பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துவது, ஐசோலேஷன் ஆஃப் பிராமின்ஸ், ஆரியர்களை தனிமைப்படுத்துவது. ஏனென்றால் அவர்களின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் மனித குலத்தை பாகுபடுத்துகிறது, பெண்களை இழிவுபடுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, ஆணாதிக்கத்தை வலுப்படுத்துகிறது, சாதி அமைப்பை வலுப்படுத்துகிறது, மேல் கீழ் என்கிற கருத்தை வலுப்படுத்துகிறது. இதன் மூலம் ஒடுக்குமுறையை திணிக்கிறது, சுரண்டலை நீடிக்கிறது. எனவே கௌதம புத்தர் கிளம்பியதே பிராமண கருத்தியலுக்கு எதிராகத்தான், வேத கருத்தியலுக்கு எதிராகத்தான். பிராமணர்களை அல்லது பார்ப்பனர்களை தனிமைப்படுத்துவது என்கிற கருத்தியல் தான் பௌத்தம், கௌதம புத்தரின் அரசியல். அதுதான் மகாத்மா ஜோதிபா புலே அவர்களின் அரசியல், அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த அரசியல், அதுதான் தந்தை பெரியார் முன்னெடுத்த அரசியல். தமிழ்நாட்டில் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் என்பதை பெரியார் தான் முதலாக கொண்டு வந்தார். காஞ்சிராம் பகுஜன் இயக்கம் எடுத்தார். பகுஜன் இயக்கம் என்றால் பெரும்பான்மை மக்கள் கட்சி. பெரும்பான்மை மக்கள் கட்சி என்றால் என்ன பொருள்? முஸ்லீம் யாரும் சிறுபான்மைன்னு சொல்லாத, நீ ஏன் கூட இருக்கிற.
கிறிஸ்டியன் யாரும் சிறுபான்மைன்னு கிளைம் பண்ணாத, நீ நானும் ஒண்ணு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, முஸ்லிம், கிறிஸ்டியன், அதர் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள், திருநர்கள், டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்புள், மாற்றுத்திறனாளிகள், இந்த விளிம்பு நிலை மக்கள் அனைவரும் ஒரே தொகுதியாக பார்க்கப்பட வேண்டும், பார்ப்பனர்களை தவிர. excluding Brahmins, all other communities are called as பகுஜன். பகுஜன்கிற வார்த்தைக்கு அதான் பொருள். இதுல ஒரு உண்மை என்னன்னா, பிராமணர்களை தனிமைப்படுத்துவது என்ற அரசியல் தான் பல தலைமுறைகளாக இருந்து வருகிறது. அந்த கோட்பாட்டில் இருந்து தங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். அதில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, சாதிய கட்டமைப்புக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, மத அரசியலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது, பாகுபாடு என்கிற அரசியலுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இதிலிருந்து நுட்பமாக தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு உருவாக்கிய ஒரு அரசியல் கோட்பாடுதான் இந்துத்துவா என்பது. இந்துத்துவா என்பதற்குள்ளே பிராமணரும் அடங்கலாம், பிராமணர் அல்லாத மோடியும் வரலாம், அமித்ஷாவும் வரலாம், எல்முருகனும் வரலாம், அண்ணாமலையும் வரலாம், சேர்த்துக் கொள்வது. அங்கே ஒளிந்து கொள்கிறார்கள். பிராமணர்கள் உள்ளே ஒளிந்து கொள்வதற்காக இந்துத்துவா என்கிற போர்வையை கையில் எடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமானது. அதிலே அவர்கள் முன்மொழியக்கூடிய முக்கியமான அரசியல் இந்து பெரும்பான்மைவாதத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதை தக்க வைத்துக் கொள்வது. எதற்காக? ஒன்றே ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். இந்துத்துவா என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். சங் பரிவார்கள் கையில் எடுத்திருக்கிற இந்துத்துவ அரசியல் பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு வளையம். அது தனிமைப்படாமல் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு சூது சூழ்ச்சி. அது அரசியல் தந்திரம், அது டிப்ளமசி. அதைவிட முக்கியமானது முஸ்லிம் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக வெறுப்பது, கிறிஸ்தவர் ஓட்டு வேண்டாம் என்று வெளிப்படையாக வெறுப்பது. எதற்காக என்றால் அதன் மூலம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் தங்கள் பக்கம் ஈர்த்துக் கொள்வது. மதவெறியை தூண்டிவிட்டு, மத உணர்வை தூண்டிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது. எதற்காக? அவர்களின் சனாதன அரசியலை நீர்த்து போகாமல் பாதுகாப்பதற்காக. பல ஆயிரம் ஆண்டுகளாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற சோசியல் ஆர்டர் என்கிற சமூக ஒழுங்கை, மேல் சாதி கீழ் சாதி என்கிற சமூக அடுக்கை, வர்ணாசிரம தர்ம அடுக்கை, பார்ப்பனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்கிற வர்ணாசிரம தர்ம அடுக்கை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இது பாதுகாக்கப்பட்டால் தான் உழைக்காமலேயே பாதுகாப்பாக பல தலைமுறைகள் அதிகாரத்தோடு வாழ முடியும். பார்ப்பனர்கள் எங்கேயாவது அவர்கள் போய் மூட்டை தூக்கி பார்த்துருக்கீங்களா? காய்கறி வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்களா? அதில் அப்பள வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களா? எங்கேயாவது சாணத்தை விராட்டி போட்டு விற்பனை செய்து பார்த்துருக்கீங்களா? கருவாடு வியாபாரம் பண்ணியிருக்காங்களா? விறகு பொறுக்கி இருக்கிறாங்களா? நாற்று நட்டு இருக்கிறாங்களா? உடல் உழைப்பே இல்லாமல் எப்படி சாப்பிட முடியுது? சனாதன தர்மம் அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. வர்ணாசிரம தர்மம் அவர்களுக்கு பாதுகாப்பை தருகிறது. எந்த உடல் உழைப்பும் இல்லாமலேயே தலைமுறை தலைமுறையாக உண்டு கொழுக்க முடியும், அதிகாரத்தோடு வாழ முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒரு சாதி வரியை கூட ஒரே ஒரு பாப்பா இருந்தாலும் மிரட்ட மாட்டான், அடிக்க மாட்டான், உதவி மாட்டான். நீ 500 குடும்பம் இருந்தா கூட உன் வீட்டை வந்து நான் ராத்திரில கொடுத்துட்டு ஓடிடுவான். ஒரு கிராமத்தில் 500 பேர் தலித்துகள் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரே ஒரு பார்ப்பனர் குடும்பம் இருந்தாலும் அவன் பாதுகாப்பா இருப்பான். எந்த ஆபத்தும் அவனுக்கு நிகழாது. அவ்வளவு பெரிய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பை எது தந்திருக்கிறது என்றால் சனாதன தர்மம் தந்திருக்கிறது. இந்த வர்ணாசிரம தர்மம் என்கிற கோட்பாடு தந்திருக்கிறது. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை என்னைக்கு மெல்ல மெல்ல நீர்த்து போக வைக்கக்கூடிய ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் 1950 நவம்பர் 26க்கு பிறகு, ஜனவரி 26க்கு பிறகு நிகழ்ந்திருக்கிறது. என்னன்னா 1950 ஜனவரி 26 தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். அந்த அரசமைப்பு சட்டம் வெறும் கான்ஸ்டிடியூஷன் அல்ல, உனக்கான அரசமைப்பு சட்டம் மனுஸ்மிருதி.
அதை தூக்கி எறிவதற்கான அரசமைப்பு சட்டம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அம்பேத்கர் ஸ்மிருதி. மொழியில சொன்னோம்னா இது அம்பேத்கர் ஸ்மிருதி, அது மனு ஸ்மிருதி. மனுங்கிறவன் இருந்தானோ இல்லையே தெரியல. கோட் ஆஃப் மனுன்னு ஒரு சட்டம் இருக்கு, இருந்திருக்கலாம். அவன் தொகுத்தது, அவன் எழுதியதல்ல, அவன் தொகுத்தது வேற, எழுதியது வேற. கடந்த காலங்களில் சொல் வழக்கில் இருந்ததெல்லாம், பேச்சு வழக்கில் இருந்ததெல்லாம், நடைமுறையில் இருந்ததெல்லாம் தொகுத்து இதுதான் உனக்கான டெக்ஸ்ட் அவன் கொடுத்தான். அவன் பேரு, அவன் ஒரு மன்னனா இருந்திருக்கிறான். அதுதான் அந்த காலத்தில் அவனுடைய கான்ஸ்டிடியூஷன். தோழர் கே பாலகிருஷ்ணன் சொன்னாரே, 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொன்னது என்னவென்றால், இது எங்கள் அரசமைப்பு சட்டம் இல்லை, மனுஸ்மிருதி தான் எங்கள் அரசமைப்பு சட்டம். இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும், கவனமா இருக்கணும். ஏன் நாம் போராட வேண்டி இருக்கிறது, எதற்காக இந்த களத்தில் நாம் முன்னெடுப்பு செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான், நீர்த்து போக செய்வதுதான் அவர்களின் நோக்கம், சங் பரிவார்களின் நோக்கம். ஏன்னா இந்த சட்டம் தான் மெல்ல மெல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிற சனாதன சமூக கட்டமைப்பை தகர்க்கிற வேலையை செய்கிறது. ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை அது செய்து சைமல்டேனியஸா. ஒரு மாடர்ன் இந்தியா, டெமோக்ராட்டிக் இந்தியாவை கட்டமைப்பதற்கான வேலையும் செய்கிறது. ஏன்ஷியன் இந்தியா, சனாதன் இந்தியாவை தகர்க்கிற வேலையும் செய்கிறது. அதனால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு ஆயுத கிடங்குன்னு சொல்லுவோம். அறிவாயுத கிடங்கு, வெடிமருந்து கிடங்கு. ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் செய்கிறது. பழைய இந்தியாவை தகர்த்து கொண்டே புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்கிற வேலையை செய்கிறது. எப்படி? அதுதான் சமூக நீதியை தருகிறது, அதுதான் சுதந்திரத்தை தருகிறது, அதுதான் சகோதரத்துவத்தை பேசுகிறது, அதுதான் சமத்துவ இலக்கை காட்டுகிறது. இதுதான் ஈக்குவாலிட்டி. இப்படிதான் போகணும். த்ரூ வயா மீடியா ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சமூக நீதியை நீ பின்பற்றினால் சமத்துவ இலக்கை போய் அடைய முடியும். இந்த ரூட் பஸ் ஏறினா நீங்க வடபழனியில் போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி, சமூக நீதி வண்டியில ஏறினா சமத்துவபுரத்தில் போய் இறங்கலாம். அதை வழிகாட்டக்கூடிய ஒரு கைட்லைன் தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. பேரு பாருங்க, அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோட் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் இல்லை, கான்ஸ்டிடியூஷனல் லா இல்லை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை கட்டமைத்தல் பேர். அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பு இந்தியாவை கட்டமைத்தல். ஏன் இந்தியாவை கட்டமைக்கணும்? பழைய இந்தியாவை தகர்க்க வேண்டும். அதான் மெசேஜ். டெமாலிஷ் ஓல்ட் இந்தியா, சனாதன் இந்தியா, பிராமணிக்கல் இந்தியா. பார்ப்பனர்களின் விருப்பப்படி கட்டமைக்கப்பட்ட இந்தியாவை தகர்த்து. இப்ப இந்துத்துவா என்ன செய்யறான்னா, வரலாற்றை திரிக்கிறான். திருச்சி பேசாதான் இல்லையா, திருச்சி பேசலாம் பேசக்கூடாது. அந்த அதுதான் திரிபுவாதம்ன்றது. நம்முடைய அரசியல் மொழியில் திரிபுவாதம். நம்ம கொலைக்கெல்லாம் சொன்னான், அவன் திருச்சி பேசுறாயா, உண்மையை திருச்சி பேசணும். இப்ப எல்லாத்தையும் அவன் திருச்சி தான் எழுதுறான். ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லைங்கிறான். நம்ம ஊர்ல சில பேர் அருந்ததியர்களை வந்தேரிங்கிறான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க, எவ்வளவு பெரிய டைவர்ஷன், எவ்வளவு பெரிய திரிபுவாதம். வரலாறு நெடுகிட ஆரியர் வந்தேரி தான் இவரை நம்ம படிச்சிருக்கோம். கைவர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை ஓட்டி வந்த கும்பல், அவர்கள் வழிப்பறி செய்த கும்பல், அவர்களை பார்த்து சிந்து சிந்து என்று ஐரோப்பியர்கள் கத்தினார்கள், இந்து இந்து என்று கத்தினார்கள். இந்து இந்து என்றால் திருடன் திருடன் என்று பொருள். இதெல்லாம் நான் சொல்லல, டிக்ஷனரி சொல்லுது. உண்மையிலேயே இந்து என்கிற அடையாளம் பார்ப்பனர்களை மட்டுமே குறிக்கிற சொல். அது வந்து அண்ணாமலை தான் குறிக்காது. இவங்க விவரம் தெரியாம போய் அங்க மாத்திக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இந்து இந்து விவரம் இல்லை. ஐபிஎஸ் படிச்சாலும் புத்தி இருக்காது. அது எக்ஸாமினேஷன் ஓரியன்டட். ஐபிஎஸ் ஃபார் வாட்? எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன். சும்மா எல்லாத்தையும் உலக வரலாறு கூட சொல்லி கொடுப்பான், மனப்பாடம் பண்ணிக்குவான், போய் உட்காந்து எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஓன் பிரெயினை வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஐஏஎஸ் அதிகாரம் அப்படிதான் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவோம்பா, இஷ்யூவை பார்க்க மாட்டான், பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க மாட்டான். நீங்க போய் கலெக்டர்கிட்ட பேசினா, எஸ்பிகிட்ட பேசினா பாருங்க, அவங்க ஒரே விஷயமா கண்ணில் இது கட்டின மாதிரி நிற்பாங்க. லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். 2 தப்பு நீ கேஸை போடுவான், 2 தரப்பையும் அடிப்பான். ஏன்னா அப்படிதான் அவனை பிராக்டிஸ், அவனுக்கு அப்படிதான் ட்ரைனிங். அவனுக்கு வந்து சமூக நீதி என்ன, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும், உண்மையான குற்றவாளிகளை மட்டும்தான் கைது பண்ணணும், அவங்களை மட்டும்தான் தண்டிக்கணும் அப்படின்னு அவன் வந்து மைண்ட் அப்ளை பண்ண மாட்டான்.
இப்ப இவருக்கு வந்து உண்மையிலேயே பெரியாரை படித்தால் அம்பேத்கர் படித்தால் நாம செய்தது பெரிய தப்பு, முட்டாள்தனம். நாம இருக்க வேண்டிய இடம் திராவிடர் கழகம்னு வருவோம், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இயக்கம்னு வரணும். நம்ம கட்சியெல்லாம் வந்தா சேர்த்துக்க மாட்டோம். தீண்டாமை கிடையாது, இது பாதுகாப்பு. தீண்டாமை கிடையாது. வந்து ஒரு குடம் தண்ணியில ஒரு சொட்டு விஷம் கிடந்தாலும் விஷம்தான். பாரதிய ஜனதா கட்சியில போய் ஒருத்தவங்க 10 நாள் இருந்து வெளியே வந்தா கூட அவனை கட்சியில் சேர்த்து கூடாது, ரொம்ப ஆபத்து. ஒருத்தன் பேரன் சொல்லவே இல்லை, அவனா நினைச்சுக்கிட்டான் என்ன சொன்னா. எவன் பேரையும் நான் சொல்லல, ஒரு பிழைப்புவாதி போனான்னு சொன்னேன். அவனுக்கு உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டு இருந்துக்குது, நாம இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுட்டோம், நாம பேசின அரசியலை மாற்றி பேசுறோம், நம்ம உடம்பெல்லாம் துரோகமா இருக்கு அப்படின்னு அவனுக்கு அவன் உடம்பை பார்க்கும்போது ஒரு அவனை இழிவா பார்க்கறான். அதனால அவன் வந்து ஒரு பஸ் ஸ்டாப். நான் வந்து ஈரோடு விநாயகமூர்த்தின்னு ஒரு தம்பி போனார் கட்சி விட்டு, அவரு திரும்பி வரேன்னு சொன்னார். அவரை தான் மனசுல வச்சுட்டு நான் பேசினேன், இங்க இருந்து ஒரு பிழைப்புவாதி போனா சேர்க்காதேன். ஏன்னா அவருக்கு பெரிய அளவில் நான் மரியாதை கொடுத்து வச்சிருந்தேன், பெரிய அளவில் மரியாதை கொடுத்து வச்சிருந்தேன். திடீர்னு ஒரு பாட்டுக்கு பிஜேபி போனார். நான் சொன்னேன் என்னைக்கு நாள் திரும்பி வருவாரியான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்டாண்ட் நான் எடுத்துட்டேன், இனிமே பிஜேபி போனா யாரும் உள்ள வரக்கூடாது. ஜல்லிப்பட்டி பாண்டியனை யாரும் தம்பி ஒருத்தன் தான் ஜல்லி, அந்த தம்பி கூட நான் சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அவன் நேரா வந்து இந்த எக்ஸ்கியூஸ் கேட்டான், சேர்த்துக்கிட்டோம். நான் வந்து உண்மையிலேயே மனப்பூர்வமா நான் கட்சி விட்டு போல, நான் சேர்ந்ததை அறிவிச்சு விட்டாங்க. சரி அப்படின்னா பரவாயில்ல, நீ கண்டாமினேட் ஆகாத ஆள், நீ வந்துரு. அண்ணாமலை பெரியாரியத்தை படித்தால், அம்பேத்கரியத்தை படித்தால், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற புத்தகத்தை படித்தால், இந்தியாவில் சாதிகள் என்கிற புத்தகத்தை படித்தால், கருத்தூன்றி படித்தால், புரிந்து படித்தால், நிச்சயமா அவரால் பிஜேபியில் இருக்க முடியாது, RSS இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. வெறும் பதவிக்காக, பிழைப்புவாதத்திற்காக அவர் நொட்டி கொண்டிருக்கிறார். மோடி உட்பட நான் சொல்லுகிறேன், மோடி நேர்மையான ஆளாக இருந்தால் ஒரே ஒரு முறை அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் பற்றி நீ படிச்சுட்டு வா, பேசு. நான் மோடிக்கு சொல்லுகிறேன், நீங்க பேசுற அரசியலை நாம விவாதிப்போம். ஏன்னா அவருக்கு பதவி வேணும், அவ்வளவுதான். எடுபடிகளாக இருந்து வேலை செய்யணும், பிராமணர்களுக்கு எடுபடிகளாக இருந்து வேலை செய்யணும். இப்ப மோகன் பகவத்துக்கும் அவருக்குமே வந்து முட்டிக்கிட்டு நிக்குது. மோகன் பகவத் யாரும் தெரியல உங்களுக்கு, RSS தலைவர். இவர் உள்ளுக்குள்ள நான் பிராமணிகள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், சில பேரை ஓரங்கற்ற வேலையை செய்கிறார். அடுத்து இவரை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பாங்களாங்கிறதே ஒரு பெரிய டவுட் இருக்கிறதா சொல்றாங்க, மோகன் பகவத்துடைய தரப்புல இருந்து சொல்றாங்க. நான் முதல்ல இவரை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கும் போதே சொன்னேன், குஜராத்தில் 3000 இஸ்லாமியர்களை கொன்றதற்காகவே அவருக்கு இந்த பரிசு தரப்படுகிறது. அதுதான் உண்மை. அவனுக்கு அப்படிப்பட்ட ஆள் தான் தேவை. பிஜேபிக்கு நீங்க போய் சேரணும், பதவி வாங்கணும்னா நீங்க வந்து ஒரு 2-3 நோஞ்சான்களை கொண்டுடணும், கொலகாரங்கிற பட்டத்தை வச்சிருக்கணும், இல்லைன்னா துரோகி அப்படிங்கிற பட்டம் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் செஞ்சா பிஜேபிக்கு எலிஜிபிலிட்டி. நீங்க பெரியாரியத்தை பேசினா எலிஜிபிலிட்டி கிடையாது, அம்பேத்கரியத்தை பேசினா எலிஜிபிலிட்டி கிடையாது, டெமோக்ரஸியை பேசினா எலிஜிபிலிட்டி கிடையாது. என்னென்ன அயோக்கியத்தனங்கள் இருக்கோ அவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய, அவ்வளவு தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் எல்லோரும் அங்கதான் போய் அசைலமாக இருக்கிறான், அடைக்கலமாக இருக்கிறான். வடசென்னையில் ஒருத்த வந்து பிறந்த நாள் கொண்டாடுறான், போலீஸ் வந்து ஒரு 40 பேர் ஓடுறான் கத்தியை போட்டு. யாரானா எல்லாம் பிஜேபியில் இருக்கிறான், அவன் தேடப்படும் குற்றவாளிகள். என்னைக்காவது எச் ராஜா நாகரிகமாக பேசி பார்த்துருக்கிறோமா? எச் ராஜா வாயை திறந்தாலே எப்படி வருது வார்த்தைகள் எல்லாம்? ஏன்னா அதான் பிராட்டம். RSS வளர்ப்பு முறை அதுதான். அவனிடம் நீங்கள் நல்ல வார்த்தையை எதிர்பார்க்க முடியாது. சென்னையிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலே அண்ணாமலை பேசுகிறார், ரொம்ப நிதானமா பேசுகிறார், ரொம்ப மெச்சூர்டு லீடர் மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா எல்லாம் அறவே காட்டுத்தனம் பேச்சு. அவர் சொல்றார், உங்க கையிலே துப்பாக்கி இருக்கிறது, துப்பாக்கியில் குண்டுகள் இருக்கின்றன, மோடி ஆர்டர் போட இருக்கிறார், சுட்டு தள்ளி விட்டு வாருங்கள், தமிழ்நாடு பிஜேபி பார்த்துக் கொள்ளும். இப்ப என்ன சொல்றா, நாங்க வந்து பார்டர்ல இருக்கிறவங்க தான் சொன்னோம். பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி மேனுக்கு ஆர்டர் போட நீ என்ன மேஜர் ஜெனரலா? உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு?
உனக்கு என்ன புரோட்டோகால் இருக்கு? நீ மிலிட்டரியில இருக்கிறவனுக்கு நீ போய் சுட்டு தள்ளிட்டு வாடான்னு சொல்றதுக்கு நீ யார்? நீ சாதாரண ஒரு கிளை தலைவர், தமிழ்நாடு கிளை தலைவர், ஒரு யூனிட். அது ஒரு நேஷனல் பார்ட்டியில தமிழ்நாடு யூனிட்ங்கிறது ஒரு கிளை. அது ஒன்றும் பெரிய பவர் கிடையாது. நாளைக்கு உன்னை தூக்கி போட்டு வேற எவனையாவது போடுவான். அதுக்கப்புறம் நீ செல்லா காசு. ராஜாவை எவனாவது மதிக்கிறானா? மதிக்கணுங்கிறதுக்காக அடி வயிற்றுல கத்துறாரு. கோர்ட்டாவது மயிராவது அதை எவனும் பேச மாட்டாங்க. பெரியாரை அவன் சொல்லி திட்டுறாரு. திராவிடர் கழக தலைவர்களை உரிமையில பேசுறாரு. அவங்க ஏதோ குறைச்சிட்டு கிடக்கிறாங்க, இவங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாமும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் கவனத்தை ஈர்க்கிறாராம். ஏதோ நானும் இருக்கிறேன், எனக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுங்கயா. அதான் அவருடைய அப்பீலிங். தமிழிசை சவுந்தரராஜன் கொடுக்குறீங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கொடுக்குறீங்க, அப்புறம் யாரு இளகணேசனுக்கு கொடுக்குறீங்க. அவர் ரொம்ப நாள் இளவு காத்த கிளியா கிடந்தார், அதுக்கப்புறம் கிடைச்சு இப்ப தூக்கி வேற எங்கேயோ போட்டாங்க. அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பேசுறாங்க. கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் உன்னால் கொடியேற்ற முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் சவால் விடுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம், இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல. அதிமுக அவர்களோடு இருக்கிறார்கள், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம். நான் கருத்தியல் ரீதியாக சவால் விடுகிறேன். கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்ள தயாரா? விவாதிக்க தயாரா? ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் கொடியேற்ற விடாமல் தடுக்க முடியும். யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவன் எல்லாம் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். சட்டமன்ற உறுப்பினராகி 2 ஆண்டுகளில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவன் திருமாவளவன். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் தளபதி அவர்கள், நீங்க தோற்றக்கூடாது, ஜெயிக்கணும், நீங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், தோற்றாலும் பரவாயில்லை, தனி சின்னத்தில் நிற்பேன். நான் பதவிக்கு ஆசைப்படுறவனா இருந்தா அண்ணன் நீங்க சொல்றபடி கேட்கிறேன்னு தலை குடிச்சிட்டு வந்திருப்பேன். ஐ டோன்ட் கேர். நாளைக்கே இந்த பதவியை ராஜினாமா பண்ணாலும் பண்ணுவேன். ஆனால் உன்னை எதிர்ப்பதை ஒருபோதும் விட மாட்டேன். கருத்தியல் ரீதியாக அம்பலப்படுத்துவதை விட மாட்டேன். பொறுக்கிகளையும் இழிபிறவிகளையும் வைத்துக் கொண்டு நீ என்ன வேண்டும் என்றால் பேசு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவன் பிழைப்புவாதத்துக்காக பேசுகிறான். பிழைப்புவாதத்திற்காக பேசுகிறவர்களை பற்றி இந்த இயக்கம் ஒருபோதும் கவலைப்படாது. கருத்தியல் ரீதியாக மோதிப்பார். சனாதனத்தை எதிர்ப்பது அம்பேத்கரின் அரசியல், சனாதனத்தை எதிர்ப்பது பெரியாரின் அரசியல். நமக்குள்ள கவலை எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டமே தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டுவதுதான். அரசே கவனக்குறைவாக இருக்காதே, காவல்துறையே மெத்தனமாக இருக்காதே. தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வன்முறையை தூண்டுகிறார்கள். நேரம் அண்ணாமலை மேல கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி முஸ்லீம் தலைவர் அப்துல் சமது பேசியிருந்தால் நீங்கள் வேடிக்கை பார்த்திருப்பீர்களா? திருமாவளவன் பேசியிருந்தால் சும்மா இருப்பீர்களா? சுட்டு தள்ளுங்கள். நாங்க பார்த்தோம். என்ன அர்த்தம் இது? அதை எடிட் பண்ணிட்டு மாட்டோம். எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சோசியல் மீடியா நமக்கு கவலை என்னன்னா, அவன் தூண்டுறான், வன்முறையை தூண்டுறான். இவங்க அமைதியா இருக்காங்க. ஐயா வீரமணி தமிழ்நாட்டில் ஒரு முதுபெரும் தலைவர், 90 வயதுல அவர் சமூக நீதி பயணம் போறாரு. அவர் காரை மறிச்சிட்டு வன்முறை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அவரை எதிர்த்து கோஷம் போடுகிறாங்க. திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாரின் வெளிவந்த அண்ணா கலைஞரின் கொள்கை வழி இயங்குகிற அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்களின் காரை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்துகிறார்கள் என்றால் கவலையாக இருக்கிறது. காவல்துறை மெத்தனமாக இருக்கிறதா? அரசு கவனக்குறைவாக இருக்கிறதா? அல்லது தமிழ்நாடு காவல்துறை பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு காவல்துறை
தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டுமே தவிர அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடாது. அதிமுக வேண்டுமானால் அப்படி அமித்ஷா கட்டுப்பாட்டுக்கு ஆடலாம் ஓடலாம். நான் வாழ்த்து சொன்ன உடனே எல்லாம் என்ன திட்டுறான். எனக்கு என்ன, நான் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாங்கிற அரசியல நான் பண்ணல. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுது. நான் சொல்றேன் என்ன மாதிரி சொல்றதுக்கு ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு. இந்தியாவில் யாரே ஒருவரை விரல் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில் பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, ஒரு காலத்திலும் இருக்காது. அரசியல் ரீதியாக எவ்வளவு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒருபோதும் இருக்க மாட்டோம். சும்மாலாம் சொல்லல, நான் இருக்க மாட்டோம். காம்ப்ரமைஸ் ஆகிறதா கிடையாது, இருக்க மாட்டோம். துணிஞ்சு சொல்றேன். திமுக முன்னெடுக்கணும்னு நான் சொல்றேன். அகில இந்திய அளவில் திமுகவோட தான் இருப்போம்னு சொல்றேன். சில பேர் இந்த தலித் இயக்கங்களே சில பேர் இருக்கிறாங்க, அவனும் சங்கிகளாக தான் இருக்கிறாங்க. அவனை எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு. என்ன நான் போய் முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக நான் கீழே சாயிரம் நிலையா இருக்கு. சாயிர சொல்லிட்டு தானே என் முட்டு கொடுப்பாங்க. திமுக தனியார் நின்னாலே ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குதானே செய்யுது. இவர் எல்லாருக்குமே ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி. இவ்வளவு கட்டுப்பட்ட 5 மணி நேரம் எந்த இயக்கம் காணும்? காசு கொடுத்து கூட்டிய கூட்டமா? கொள்கை சார்ந்த இயக்கம் இது. திரிபுவாதம் பேசல. பார்ப்பனியத்தை விட கொடூரம் வேற என்ன இருக்கு? சில பேர் தெலுங்கர்களை எதிர்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க, கன்னடர்களை எதிர்த்து. என்ன அரசியல்? வாட் நான்சென்ஸ்! என்ன முட்டாள்தனமான அரசியல்! ஓ, டெல்லியில உட்கார்ந்துருக்கிறவன் இந்தி பேசுறவன் யா? பிராமணன் உட்கார்ந்துருக்கிறான், பார்ப்பனன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தான் இந்திய தேசியங்கிற பேர்ல தமிழ் தேசியத்திற்கு எதிரி. அண்டை மாநிலத்தில் இருக்கிற தெலுங்குக்காரனா எதிரி, தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர்களா எதிரி. என்ன முட்டாள்தனமான அரசியலாக இருக்கு! மக்களை திசை திருப்புகிற அரசியல், குழப்புகிற அரசியல். இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஆபத்தான அரசியல். தமிழ்நாட்டை வன்முறை காடாக்குகிற அரசியல். மோடியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அதானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அம்பானியை எதிர்ப்பதை விட்டுவிட்டு, அவெல்லாம் முதலீட்டு வந்தேறி ஆள் வந்தாதான் வந்தேறின்னு அர்த்தம். அவன் முதலீடு கூட அங்கதான் போடுறான். அதானியின் முதலீடு இங்க இருக்கு, அம்பானியின் முதலீடு இருக்கு. சுரண்டான், கொள்ளையடிக்கிறான். தமிழ்நாட்டுக்குள்ள ரோடு போடுறவன் யாரு? தமிழ்னா போடுறான். வட இந்தியக்காரன் பாவம் வேலைக்கு கூலி வேலைக்கு வரான். அவன் எதிரி. கொள்ளையடிக்க வர்றவனை விட்டு விட்டு கூலிக்கு வர்றவனை போய் எதிரின்னு பார்க்கறது என்ன அரசியல் இது? என்ன அரசியல் இது? பார்ப்பனியத்தை எதிர்க்காமல், இந்திய தேசியத்தை எதிர்க்காமல், இந்து தேசியத்தை எதிர்க்காமல், சாதியத்தை எதிர்க்காமல், பார்ப்பனிய பணியா கூட்டு கொள்ளையை எதிர்க்காமல். எவ்வளவு பெரிய கொள்ளை! அதானி 8 வருடத்தில் உலக பணக்காரன். கேள்வி கேட்டிருப்போமா? எப்படி அவனுக்கு இந்த பணம் வந்துச்சுன்னு? அவன் மோடியின் பினாமியா இல்லையா? பாராளுமன்றத்தில் நான் பேசினேன். உனக்கும் அதானிக்கும் உறவு என்னன்னு விளக்கம் சொல்லு பேசினேன். பிரதமர் விளக்கம் சொல்ல வேண்டும். அதானிக்கும் தனக்கும் என்ன உறவு என்பதை விளக்க வேண்டும். உட்கார்ந்துட்டாங்க அந்த அம்மா, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான். எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். தேவாலயங்களை தாக்குகிறார்கள், மசூதிகளை தாக்குகிறார்கள். தமிழ்நாட்டில் அது வரப்போகுது. அதுக்கான அச்சாரம் தான் இவர்கள்லாம் போடுறாங்க. இவன் வந்து ஆத்திரமூட்டும்படி பேசுகிறான். அந்த கூட்டத்தை என்ன நீ பேசுனதுலாம் பத்தாது, திருமாவளவன் தூங்கவே கூடாது அப்படி பேசுகிறான். ஏய், நீ எல்லாம் பேசி நான் வந்து அதுக்காக வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அரசியலுக்கு ஓடுறேன். இல்லையாது 32 வருஷத்துல நம்ம பார்க்காததான். எனக்கு வந்த நெருக்கடிலாம் வேற. அவனுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தேன், அதனால எனக்கு நெருக்கடி வந்துச்சு. அது ஜட்டியோட விட்டு அடிச்சானுங்க, நான் தான் பாதுகாப்பு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து பொது வெளியில் பேச வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா சொல்லி காட்டக்கூடாது, நமக்கு அந்த தன்மை இல்லை. அண்ணாமலை வந்து தூண்டுங்க, நீ பேசு.
அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்க பதட்டத்தை உண்டு பண்ண விரும்புறாங்களாம். மருத்துவர் ராமதாஸ் அப்படிதான் வந்து எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. 81% 19% மோதி பார்க்கலாம். என்னங்க இது? பெரியார் சிலையை திறந்தவர், பெரியார் படத்தை வச்சிருந்தவர், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கின மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கினார். அவங்க பின்பற்றிய சோசியல் இன்ஜினியரிங்க இவர் பின்பற்றினார். அவங்க முஸ்லீம்களை பார்த்து லவ் ஜிஹாத்னாரு, இவர் தலித்துகளை பார்த்து நாடக காதல்னார். அது அப்படியே காப்பி அடிச்ச அரசியல். அதெல்லாம் தெரிஞ்சுதான் முன்கூட்டியே வெளியே வந்துட்டாரு நம்முடைய அன்பு சகோதரர். அவர் வந்து உண்மையிலேயே நேரு பிரபாகரனை நேசித்ததால் அவர் தப்பிச்சு வெளியே வந்தார். அண்ணன் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரு வேற சொல்றாரு. நான் சொல்றேன் அண்ணன் இல்லை, உயிரோடு கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஏன் பொய் சொல்லணும்? எதற்கு பொய் சொல்லணும்? அது அல்ல அவங்களுடைய வேலை. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் சொல்றதல்ல. அந்த அறிக்கையை படிச்சா தெரியும். நாம் பெரிதும் மதிக்கிற மிகச்சிறந்த சிந்தனையாளர், ஈழப்பற்றாளர் ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்போது நான் மதிக்கிறேன். அதில் அவர் சொல்ற செய்தி என்னன்னா, சீன ஆக்கிரமிப்பு அங்கே அதிகரிச்சிருக்கு. பிரபாகரன் இருந்த வரையிலும் எவனும் அங்கே உள்ள காலடி எடுத்து வைக்கல. பிரபாகரன் இல்லைன்ன உடனே வந்து அங்கே ஆக்கிரமிப்பு செய்கிறான். அவனை அப்புறப்படுத்துவதற்கு நீங்க வாங்கன்னு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார். இதுக்கு என்ன பொருள்னா, ஈழத்தமிழர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அல்ல நோக்கம். சீனர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது கூட அல்ல. இது என்ன அவருக்கு தெரியாதா? மோடிக்கு ஐயா நெடுமாறன் அழைச்சிதான் அவர் போய் அதில் தலையிடணுமா? அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாங்க. இந்தியாக்காரனுக்கு தெரிஞ்சுதான் சீனாக்காரன் சப்போர்ட் பண்றான். காங்கிரஸ் ஆண்ட போதும் அதுதான், திமுக இன்னைக்கு இவன் மோடி ஆளுகிற போதும் அதுதான். இந்தியா சொல்லாம தான் அமெரிக்காத்தாரன் தலையிடலாம், இந்தியா சொல்லாமலேயே பாகிஸ்தான் தலையிடலாம், இந்தியா சொல்லாமலேயே ஐரோப்பிய நாடுகள் தலையிட்டான். பிரபாகரன் யுத்தத்திலே நிற்கிற போது 22 நாடுகள் சுற்றி வளைத்து தாக்கின. மேலிருந்து கொத்து குண்டுகளை வீசினார்கள். கொத்து குண்டுகளை போட்டதில் ரஷ்யாவில் இன்றைக்கு யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிற உக்ரைன் நாட்டுக்காரன் ஒருவன், உக்ரைன்காரன் அங்க போனான், சோனியா காந்தி சொல்லி அங்க போனான். ரஷ்யாக்காரன் போனான், சோனியா காந்தி சொல்லியா போனான். இங்க இருக்கிறவனை வந்து கருணாநிதி எதிர்ப்பை மையப்படுத்தி தங்களை வளர்த்து கொள்ள பயன்படுத்தி கொண்டார். கருணாநிதி எதிர்ப்புங்கிறதுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைங்கிறது சம்பந்தமே கிடையாது. ஒரு எந்த மாநில அரசும் ஒரு வெளிவிவகார கொள்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் நினைச்சிருந்தா போற நிறுத்தி இருக்க முடியும். அந்த ஈழத்தமிழர் துயரத்தை கூட கருணாநிதியை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தி கொண்டார். அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. உண்மையிலே ஈழத்தமிழர்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடியது அல்ல. வேற என்ன, இவர் வந்து அதுல இருந்து வெளியே வந்திருக்கலாம், கூட்டணி விட்டு ஆட்சி எழுந்திருக்கலாம். போரை நிறுத்தி இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து, ஐநா பேரவையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கூடி நின்று பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்கிற பெயரில், விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்கிற பெயரில் அப்பாவி தமிழ் மக்களை கொன்று குவித்த இடப்படுகொலை முள்ளிவாய்க்கால் படுகொலை. அதுல வெறும் இந்தியாவுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. காங்கிரஸ்காரன் தான் போயிட்டான். மோடி வந்து 8 வருஷம் ஆச்சு, என்ன ஒரு அங்குலம் முன்னேற்றம் நடந்திருக்கிறது? அப்ப கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, அதுக்கு பயன்படுத்திட்டாங்க, அவ்வளவுதான். பையா நெடுமாறன் சொல்றார், சீன ஆக்கிரமிப்பை வெளியேற்றணும். அது என்ன அர்த்தம்னா, நான் யூகம் பண்றேன், நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னா, அவர் ஈழத்தமிழர்களுக்காக மோடி அரசாங்கம் சில நல்லதை செய்ய போகிறது என்று சொன்னால், ஈழப்பற்றாளர்கள் வேல்முருகன் மாதிரியானவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், விடுதலை ராஜேந்திரன் போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள், சரி ஈழத்தமிழருக்காக மோடி அரசாங்கம் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்குது, கொஞ்சம் நம்ம சாஃப்ட் பெடல் பண்ணுவோம், ஈழத்தமிழர்களுக்காக நம்ம வந்து அவரை எதிர்க்கிறத கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மோடி எதிர்ப்பை நீர்த்து போக செய்வதற்கு, டைலூட் செய்வதற்கான ஒரு உத்தியாக நான் அதை பார்க்கிறேன். அதுதான் மெசேஜ். பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்கள் 13 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன செய்தி தான். ஏப்ரல் மாதம், மே மாதம் 17ஆம் தேதி பிரபாகரன் இறந்து விட்டார். 18ஆம் தேதி போர் முடிந்தது, அறிவிப்பு வெளியானது. 19ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட ஐயா நெடுமாறன் அவரிடத்திலே நான் பேசுகிறேன். அப்போதே அவர் சொன்னார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் தம்பி, அதெல்லாம் ஒன்று உறுப்பினிக்காதீங்க, பதட்டப்படாம. அன்னைக்கே சொன்னார், அதுதான் இன்னைக்கும் சொல்றார். வேற எந்த ஆதாரத்தையும் சொல்லல. 13 வருஷம். வீடியோவில் வந்தாரா? இல்ல. போட்டோ வந்துச்சா? இல்ல. ஆடியோவில் பேசினாரா? இல்ல.
யாரோ சொந்தக்காரங்க பேசுறாங்க, சரி எங்கள்கிட்டையும் பேச சொல்லுங்க, நாங்கள் நம்புறோம். உங்கள்கிட்ட பேசுறவங்கள எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கால் போடுங்க, வாட்ஸ்அப் கால்லே போடுங்க. இல்லை நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வர்றோம். பிரான்ஸுக்கு வரணுமா, இட்டாலிக்கு வரணுமா, அல்லது சவுத் ஆப்பிரிக்கா வரணுமா? எங்க அண்ணனை பார்க்கறது எனக்கு ஆசையா இருக்காதா? என்னை கட்டி தழுவியவராயிற்று அந்த மிலிட்டரி உடுப்போட நான் இருக்கிற தைரியமா போய் போராடுகள் என்று சொன்னவராயிற்று. அபாரமான நம்பிக்கையை வெளிப்படுத்தியவராயிற்று. அண்ணன் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்காதா? என்ன அந்த இடத்தில் நான் சொல்ல வருகிறேன் என்றால், தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தேசியம் என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகக்கூடிய அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு என்கிற பெயராலும் சங்கிகளுக்கு துணை போகிற அரசியல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருக்கிற ஆபத்துகளை எல்லாம் விட மிக மோசமான ஆபத்து, புத்தர் காலத்திலேயே எதிர்க்கப்பட்ட ஒன்று, ஜோதிராவ் புலே காலத்தில் எதிர்க்கப்பட்ட ஒன்று, பசவண்ணாவால் எதிர்க்கப்பட்ட ஒன்று, அவர்கள் சமூகத்தை சார்ந்த தயானந்த சரஸ்வதி சுவாமி அவர்களாலேயே எதிர்க்கப்பட்ட அரசியல், சனாதன அரசியல், மனுதர்ம அரசியல். அதை இந்துத்துவா என்கிற பெயரால் இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றையும் திரித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்றான், ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லை, அவர்கள் இங்கேயே சான்ஸ்கிரிட் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு பெயர் ஆரிய வர்த்தம், இங்கே பிறந்து இங்கிருந்து உலக நாடுகள் முழுக்க போனார்கள். இது எவ்வளவு பெரிய திரிபு! அதை வரலாறு அரசியல் திருத்தி எழுதுறான், திருச்சி எழுதுறான், டெக்ஸ்ட் புக்ல எழுதுறான். அக்பர் படத்தை எடுக்கிறான், அக்பர் வரலாறு இருக்கக்கூடாதுங்கிறான், சாவர்கர் வரலாறு எழுதணுங்கிறான், நேரு வரலாறு இருக்கக்கூடாது எடுக்கணுங்கிறான், தீனதயாள் உபாத்தியாயா வரலாறு எழுதணுங்கிறான். யோசித்து பாருங்கள், 22 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் என்று கருதுகிறேன், சிறைச்சாலையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. 9 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவிட்டு 9 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைச்சாலையில் இருந்தவர். எவனாவது ஒரே ஒரு RSS காரன் சிறைக்கு போயிருக்கிறானா? இவன் ஒரு ஆள் மாட்டினான், வீர சவார்கர், அவன் கோழை சவார்கர், அவனுக்கு பேர் வீர சவார்கர்னு வச்சிருக்காங்க. அந்தமான் செல்லுலார் ஜெயிலில் இருந்திருக்கிறான். 10 தடவைக்கு மேல கடிதம் எழுதி நான் இனிமேல் உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டேன், நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து பென்ஷன் வாங்கி சாப்பிட்டால் அவரை போய் வீர சவார்கர்ன்றான். காந்தி படத்தை எடுத்துட்டு அவர் படத்தை வீர சவார்கர் படத்தை போடணுங்கிறான். இதெல்லாம் தான் இந்துத்துவா. வரலாற்றை திரித்து எழுதுவது இந்துத்துவா. நகரங்களின் பெயர்களை மாற்றி இந்து பெயரை சூட்ட வேண்டும் என்பது இந்துத்துவா. அவுரங்கசீப் அடையாளம் இருக்கக்கூடாது, திப்பு சுல்தான் அடையாளம் இருக்கக்கூடாது, அக்பர் அடையாளம் இருக்கக்கூடாது என்று அடையாளத்தை அழிப்பது இந்துத்துவா. பௌத்த அடையாளங்களை எப்படித்தான் அழித்து வைத்தார்கள் புஷ்யமித்ர சுங்கருக்கு பிறகு. அப்போதே தொடங்கிவிட்டது. மௌரிய சாம்ராஜ்ய காலத்தில் ஒரு பிராமணன் கூட இருந்தவன் சூது செய்து ஆட்சியை கவிழ்த்து அந்த மௌரிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்து விட்டு முதலாக ஒரு பார்ப்பனன் ஆட்சிக்கு வந்தான். அவன் பேர்தான் புஷ்யமித்ர சுங்கர். அவனுக்கு பிறகுதான் சான்ஸ்கிரிட் வெகுவாக பரப்பப்பட்டது. அவருடைய காலத்தில் தான் மனு தர்மம் அரசமைப்பு சட்டமாக நடைமுறைக்கு வந்தது. புஷ்யமித்ர சுங்கருடைய காலத்தில் தான் மனு தர்மம் என்பது அரசமைப்பு சட்டமாக வந்தது. இப்படி அந்த அரசியலை பிராமண சமூகத்தின் நலன்களுக்காக உருவாக்கிய கோட்பாடுதான் இந்துத்துவா கோட்பாடு. இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, இந்து மதத்தையே நாம் எதிர்க்கிறோம். நீ சாமி கும்பிடு, எங்க அம்மா கூட சாமி கும்பிடுது, நேற்று நைட்டு கூட எனக்கு திருநீர் பூசிச்சு, நான் வேண்டான்னு சொல்லல. அது உங்களுடைய நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை. சிவன் இருக்கிறான் என்று நம்புவது இந்துயிசம். சிவனை இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்காக பயன்படுத்துவது இந்துத்துவா. காந்தி நம்பியது இந்துயிசம். அவருக்கு நம்பிக்கை உண்டு, சனாதனத்தின் மீதே நம்பிக்கை உண்டு காந்திக்கு. முற்பிறவி பிற்பிறவி அடுத்த பிறவி எல்லாரும் நம்பிக்கை உண்டு அவருக்கு. சாதி இருக்கட்டும், தீண்டாமை ஒழியட்டும் சொன்னார். மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த ராம் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை. நாத்துராம் கொண்டு விட்டான் ஹரே ராம் சொல்லும்போது. அவன் ஒரு பார்ப்பனர். ஏன் கொன்னா? இந்து முஸ்லிம் ஒற்றுமையை அவர் வலியுறுத்தினார் என்பதை தவிர வேறு எந்த குற்றமும் இல்லை. 2 பேரும் ஒரே மண்ணை சார்ந்தவர்கள் தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் இந்தியன்ஸ்.
இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் இந்தியன்ஸ். அவன் யாரும் அரேபியன் இல்ல. முஸ்லிம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் இந்தியன். பாகிஸ்தான் பிரிஞ்சாச்சு, விடு, அவனுக்கு உரிய தொகையை கொடு, அவனோட சண்டை போடாத. மத நல்லிணக்கத்தை பேசினான், இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேசினான். இவன் இருந்தா இந்து ராஷ்டிரம் அமைக்க முடியாதுன்னு சுட்டு கொண்டாங்க. மகாத்மா காந்தியையே சுட்டு கொன்ற அரசியல் கோட்பாடு தான் இந்துத்துவா கோட்பாடு. இந்துத்துவா என்பது எவ்வளவு பயங்கரமான ஒரு கோட்பாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுவோம். அதனால் தான் நாம் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். வன்முறையை தூண்டும்படி பேசுகிறார்கள். வன்முறையை தூண்டுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். தேர்தல் நெருங்க 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 அதை தீவிரப்படுத்துவார்கள். ஏன்னா ஒரு 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 டேட்டா இருக்கு. 4 மாசத்துல 5 மாநிலங்கள்ல தேர்தல் நெருங்கிய காலத்துல 89 இடங்கள்ல ஹேட் கிரைம்ஸ், வெறுப்பு குற்றங்கள் நடந்திருக்கின்றன. 89 இடங்கள்ல. மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா, ராஜஸ்தான், அந்த இடங்கள்ல 5 ஸ்டேட்ல அவன் ஒரு சர்வே எடுக்கிறான். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஹரியானா 2021 அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாசத்துல 89 இடத்துல வெறுப்பு பேச்சின் காரணமாக வெறுப்பு குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. கறிக்கடையெல்லாம் போய் அடிக்கிறது, கடையை மூட சொல்லி அடிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிக்கிறது, பொது இடத்துல தொழுகை நடத்தக்கூடாதுன்னு போய் அடிக்கிறது, மசூதிகள் மீது தாக்குதல் நடத்துவது, தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் வெறுப்பு குற்றங்கள். 89 குற்றங்கள். அவன் ஒவ்வொன்றையும் வந்து மாத வாரியா கணக்கெடுத்து சொல்றான். என்னென்ன அமைப்புகள், சங் பரிவார் அமைப்புன்னா அது என்னென்ன அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்யுக்த் ஹிந்து சங்கர்ஷ் சமிதி அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்து கௌரக்ஷா தல் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. பஜ்ரங் தல் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இந்து வாகினி அது ஒரு அமைப்பு. இதெல்லாம் வட இந்திய மாநிலங்களுக்கு இருக்கிறது. இங்க வந்து இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அப்புறம் சாதி அமைப்புகள், இவெல்லாம் அந்த ஒரே நோக்கத்துக்காக இருக்கிற வெவ்வேறு அமைப்புகள். இதுதான் சங் பரிவார் சொல்லுவாங்க. பரிவார்னா குடும்பம், சங்குனா ஆர்எஸ்எஸ் குறிக்கும். சங்கம் அப்படிங்கிறது தான் சுருக்கமா சங். ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள். இவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறான், நீ மாட்டுக்கறியை சமைச்ச சொல்லி அடிச்சு கொள்றான், பசுமாட்டை துன்புறுத்துகிறாய் என்று சொல்லி கும்பலா 10 பேர் சேர்ந்து போய் ஒருத்தரை அடிச்சு கொள்றது, அதுதான் ஆங்கிலத்தில் லிஞ்சிங்கிறான். இது எல்லாமே இந்துத்துவாவினுடைய வெளிப்பாடுகள். வரலாற்றை திரித்து எழுதுவது, அவதூறுகளை பரப்புவது, தனிநபருக்கு எதிரான ஆபாச விமர்சனங்களை செய்வது, நாம் பெரிதும் மதிக்கிற தலைவர்களை அவமதிப்பது, வன்முறையை தூண்டுவதற்கான அத்தனை வேலைகளையும் செய்கிறார்கள். தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. ஏன்னா அது அவங்க இவங்க தீர்மானிக்கிறது இல்லை, அதெல்லாம் அங்க தீர்மானிக்கிறது, நாக்பூர்ல தீர்மானிக்கிறது. நாக்பூர் தான் ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்டர், டெல்லி இல்லை. நாக்பூர்ல தீர்மானிப்பது, இந்த வேலையை செய்ய, இப்படி பேசு, அண்ணாமலை இப்படி பேசணும், ராஜா இப்படி பேசணும், தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசணும், எல்லாத்தையும் வரையறுத்து கொடுப்பது அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரீரைட் பண்றாங்களாம். அரசியல் வரலாறு வந்து பிரிட்டிஷ் காலத்துல, காலனி ஆதிக்க காலத்துல எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. ஐரோப்பியர்கள் வந்து தான் அங்க சாதிங்கிற விஷயத்த, ஒரு பொய்யான விஷயத்த பரப்புறாங்க. சாதிலாம் ஒன்றும் கிடையாது, இங்க சமூகம் ஒழுங்கா இருக்கு, உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் வந்து பாகுபாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைப்பு அடிப்படை மதிக்கிற போக்கு தான் இருக்கு, அது நல்ல பண்பாடு, உயர்ந்த கலாச்சாரம். இதையெல்லாம் திரிச்சு விட்டவன் ஐரோப்பியன் தான், பாதிரியார் தான், கிறிஸ்தவர்கள் தான். இதுதான் இந்துத்துவா. வரலாறு அப்படியே மாத்திரம். இப்போ பாருங்க, டக்குன்னு எப்படி டைவர்ட் பண்றான் பாருங்க. கவியரசன் ஒரு தலித் இளைஞன், ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு அப்பாவி. அவனை சாதி வெறியர்கள், பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவன் 4 பேர் சேர்ந்து கொடூரமாக அடித்து கொலை செய்கிறார்கள். அதை பற்றி பேச வேண்டிய பிரச்சனையை அவன் டைவர்ட் பண்ணி திருமாவளவனை தப்பு தப்பா பேசி பிரச்சனையவே மாத்துறான். இதுதான் இந்துத்துவா. இஷ்யூல இருந்து நான் இஷ்யூ போறது, இஷ்யூல இருந்து நான் இஷ்யூ போறது. தனிப்பட்ட முறையில் திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்றதுங்கிறது அவனுக்கு, அவன் அரிப்புக்கு சுருஞ்சுக்கிறான், அல்லது எஜமானனுக்கு அவன் கூவுறான்.
அவனுக்கு பயன் தரும், படைச்சிட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனையை திசை திருப்புறான் பாருங்க. ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த அப்பாவி தலித் இளைஞன் சாதி வெறியர்களால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறான். அவன் பிஜேபி சார்ந்தவனாகவும் இருக்கிறான். அவனுக்கு பின்னால் ஒரு ரவுடியும் தொடர்பு உள்ளவனாக இருக்கிறான். அவனை கைது செய் என்று போலீஸுக்கு நான் நெருக்கடி கொடுக்கிற போது ஒட்டுமொத்தமாக 3 நாள்ல ஒருத்தனை தூண்டி விட்டு நீ எப்படி வேணாலும் குறைச்சிக்க, நீ குறைக்கிறபடி குறை என்று குறைக்க விட்டு பிரச்சனையை திருப்புறான். திசை திருப்புவது, திரிபுவாதம் செய்வது. இப்படி திசை திருப்புவது, டைவர்ஷன் செய்வது இந்துத்துவாவிலே ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கலைஞர் மாதிரி பிரச்சனைகளை இவரால் எதிர்கொள்ள முடியுமா, இவருக்கு நெருக்கடி கொடுத்து பார்ப்போம். அதிமுகவை எப்படியாவது கட்டுக்குள்ள வச்சு அவங்கள பயன்படுத்தி நாங்க தான் 2வது பெரிய கட்சி காட்டணும். இந்த தேர்தலில் 2வது பெரிய கட்சி வந்துட்டா அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்சியை பிடிக்கிறது 130 இடங்களில் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, 30 இடங்களில் ஜெயிச்சா போதும். அதிகமாக ஜெயிக்கிற திமுகவில் இருந்து ஆளை தூக்கிட்டு போயிடலாம். உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்ச மாதிரி, சிவசேனாவை உடைத்த மாதிரி, நீதிமன்றம் நம்ம கையில் இருக்கு, தீர்ப்பு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் இந்துத்துவம். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்துத்துவ அரசியல். இந்த ஆபத்தை தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இன்றைக்கு வள்ளுவர் கோட்ட வருகை திரண்டிருக்கிறோம். மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே, 70வது பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களே, லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் உங்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக நின்று போராட வேண்டும். தமிழ்நாட்டை வன்முறை காணாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறது அந்த கும்பல். ஏழை எளிய மக்களிடத்திலே இந்துக்களை சாதியாக பிரிக்கிறார்கள், இந்தியர்களை இந்துக்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறார்கள். ஒரே சாதிக்குள் மோதலை உண்டு பண்ண பார்க்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் பகைமையை வளர்க்கிறார்கள். சாதி பெருமிதத்தை ஊக்கப்படுத்துகிறார்கள். இவையெல்லாம் கடைசியில் பழி ஆட்சியாளர்களின் மீதுதான் விழும், அரசின் மீதுதான் விழும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பார்கள். ஆளுநர் ரவி அதைத்தான் அடிக்கடி சொல்லுகிறார். மாமேதை மார்க்சின் சிந்தனைகளால் இந்தியா சிதைந்து போனதாம். இது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான கீழ்த்தரமான ஒரு சிந்தனை. ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு பெரிய மாமனிதன். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக பிறந்து கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடி அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர். உலகமே பின்பற்றுகிறது, அவருடைய வரலாற்றை படிக்கிறது. அவரை பின்பற்றினால் அடிமை புத்தி என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய பிரெயின், மூளை கரப்ட் ஆயிருக்கு, சனாதனத்தால் ஊறி கிடக்கிறது. டார்வின் கொள்கை உலகத்தை புரட்டி போட்ட கொள்கை, அது பரிணாம கொள்கை, எவால்யூஷன் தியரி. மார்க்சியமே அதிலிருந்து தான் புறப்படுகிறது. பரிணாம கொள்கையிலிருந்து தான் வரலாற்று பொருள் முதல்வாதம் வருகிறது. பரிணாம கொள்கை தான் இன்றைக்கு மனித குலத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. இதுவரையிலும் டார்வின் கொள்கைக்கு மாற்றான ஒரு கொள்கையை எந்த அறிவியல் விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கவில்லை. நீ என்ன பெரிய அறிவியல் விஞ்ஞானியா? டார்வினை பற்றி குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், கிரிமினல்களை டீல் பண்ணிருக்கலாம், நாடு விட்டு நாடு கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளையர்களை நீங்கள் டீல் பண்ணிருக்கலாம். டோசியர் கிரிமினல் அவனுக்கு பேரு. மாவட்டம் விட்டு மாவட்டம் கொள்ளையடிக்கிற பேர் கேடி. கேடினா நான் டிப்ரெடன்ட். அவனை நீ டீல் பண்ணிருக்கலாம். விஞ்ஞானியோட பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது டார்வினை பற்றி பேசுவதற்கு? டார்வினுடைய கோட்பாடு இந்த சமூகத்தை சீரழித்து விட்டார். இதெல்லாம் எதுக்காகன்னா முற்போக்கு சக்திகளை, ஜனநாயக சக்திகளை சீண்டுகிறார்களாம். அவங்களாம் பேசணும்ல, இதை ஒரு டிபேட் ஆக்கி நான் இஷ்யூ ஆகுறது. உண்மையான பிரச்சனையை பேசுறதில்ல, எம்ப்ளாய்மெண்ட் இல்லை பேசுறதில்ல, பிரைஸ் விலைவாசி உயர்வு அதை பற்றி பேச போறதில்ல, நீ 15 லட்சம் பணம் போறன்னு சொன்னியே அதை பற்றி பேசுறதில்ல, கருப்பு பணத்தை மீட் பண்ண சொன்னியே அதை பற்றி பேசுறதில்ல. அதான் நீ எப்படி பணக்காரன் ஆனா ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுது, நீ விளக்கம் கொடு, அதை பற்றி யாரும் பேசுறதில்ல. டைவர்ட்டிங் இஷ்யூஸ், அதுதான் இந்துத்துவா, அதுதான் இந்துத்துவா. ஆளுநர் ரவி சும்மா பேசவில்லை.
அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த இந்துத்துவாவின் பயங்கரவாதத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிந்திருக்கிறார் என்றாலும் கூட தோழமை கட்சிகள் என்கிற முறையில் அரசுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும் இவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதற்காகவும் தமிழ்நாட்டை குறிவைக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சுட்டு தள்ளுங்கள் என்று பேசி அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் தான் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி மார்ச் 10ஆம் தேதி நடைபெறவிருக்கிற முப்பெரும் விழாவில் அனைத்து மகளிரும் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாவட்ட செயலர் இரா செல்வம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று சனாதன சங்கிகளை கண்டித்து